தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா முதல் விஷயமே ஈரானுடைய கமாண்டரவே என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல்ல இப்ப அழிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இறந்து போன அந்த கமாண்டர் IRGC உடைய அந்த முக்கியமான தளபதி அவருடைய கடைசி ஆசை என்னவோ அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்காங்க. அவருடைய கடைசி ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரும்னு பேசிட்டு இருந்த போதெல்லாம் அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாரு. கொரம்ஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம இஸ்ரேல் மேல போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இதுவரையும் நம்ம போடாத ஒரு ஏவுகணை, அது ரொம்ப வலிமையான ஏவுகணை, அதை போட்டா இஸ்ரேல் தப்பிக்காது. அதனால அதை இஸ்ரேல் மேல ஏவணும் அப்படிங்கறதா இந்த இறந்து போன IRGC உடைய இந்த கமாண்டருடைய பெரிய ஆசையா இருந்துச்சு. அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தாக்குதல் அவர் ஆசைப்பட்ட அந்த கொரம்ஷார் ஏவுகணையை தாக்குதல் நடத்தி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது அவருக்காக ஒரு இழப்புக்காக ஒரு பதிலடி மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் செஞ்சிருக்காங்க. சரி, அந்த ஏவுகணை என்னதான் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிளஸ்டர் ஏவுகணை. அதாவது வரும்போது ஒரே ஒரு ஏவுகணை தான் இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு ஏவுகணை மாதிரி தெரியும். ஆனா வர வர தூரத்துக்கு ஒரு ஹைட்டை எட்டினதுக்கு பிறகு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி இலக்கை அடைவதற்கு முன்னாடி அது என்ன ஆயிரும்னா பலதா பிரிஞ்சிரும். அதுல பார்க்கும்போது இது 80 பிரிஞ்சிருக்கு. இப்ப ஒரே ஒரு ஏவுகணை வருதுன்னு சொல்லிட்டு இந்த அயன்டோமு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தாடு இதெல்லாம் என்ன பண்ணும்னா அந்த ஒரே ஒரு ஏவுகணை எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அதை தாக்குறதுக்கு என்ன பண்ணும், கீழே இருந்து ஏவுகணை அனுப்பும். ஒரே ஒரு ஏவுகணை தாக்குறதுக்கு தான் அது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த கொரம்ஷார் வரும்போது ஒன்னா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்ன ஆயிருதுன்னா அது 80 பிரிஞ்சிருக்கு. 80 பிரியுதுன்னா எப்படின்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல போய் அடிக்குது. அப்படியே 80 ஒரே நேரத்துல அடிக்கும் போது மிஞ்சி போய் அதை தடுத்தாலும் கூட ஒரு 10-15 இவங்களுடைய தாட் சிஸ்டமோ இல்ல அயன்டோம் சிஸ்டமோ தடுத்தாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகுதுன்னா சக்சஸ் ஆகுது. இப்ப அதுதான் அந்த கொரம்ஷார்ல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜஸ். அதை ஈரான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல ஏவி இருக்காங்க. இஸ்ரேலே இப்ப இந்த இடத்துல பாடம் கத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலுக்கு காப்பாத்துறதுக்காக இஸ்ரேல்ல மட்டும் அயன்டோம் இருக்கு தாடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இஸ்ரேல்ல அயன்டோம் இருந்தாலும் டேவிட் ஸ்ட்ரிங் இருந்தாலும் தாட் சிஸ்டம் இருந்தாலும் அது இல்லாம இஸ்ரேலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோர்டான் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறாங்க. ஜோர்டான் தடுக்கணும்னே அவசியம் கிடையாது. அவங்களுடைய வான்பரப்பை தாண்டி அது இஸ்ரேலுக்கு தான் போய் விழுகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல்ல கூட இடம் மாறி விழுகலாமா தவிர ஆனா அது ஜோர்டான்ல போய்லாம் விழுகிறது கிடையாது. ஏன்னா அது ஏவும் போதே இஸ்ரேல் வழி லொகேஷன் வச்சுதான் அவங்க அனுப்புறாங்க. அப்ப ஜோர்டான் அதை தடுக்கவே தேவையில்லை. இருந்தாலும் ஜோர்டான் என்ன பண்றாங்க, இஸ்ரேல்டி அமெரிக்காடி காசை வாங்கிட்டு அதை தடுக்கிறாங்க. அப்ப ஜோர்டான் தடுத்தது போகதான் இஸ்ரேலுடைய அயன்டோமு தாட் சிஸ்டம் எல்லாம் தடுக்குது அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரான்ஸுடைய கப்பல், அந்த கப்பலை பாத்தீங்கன்னா அவங்க போருக்கு அமுச்சு விட்டாங்க. அதாவது இஸ்ரேலை தடுக்கிறதுக்காக அமுச்சு விட்டாங்க. நாங்க ஈரான் அடிக்கிறதுக்காக வரல, ஆனா ஈரான் இஸ்ரேலை அடிச்சா தடுக்கிறோம்னு இருக்காங்க. எப்படி ஒரு வித்தியாசமா இவங்களே என்ன பண்ணிப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி நாங்க அடிக்க வரல தடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, பிரான்ஸுடைய கப்பலும் தடுத்து கொண்டு இருக்கு. அப்ப அந்த தடுப்பையும் என்ன இருக்குன்னா இந்த கொரம்சார் தாண்டி வந்திருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஆப்ரஹாம் கப்பல் மட்டும் கிடையாது, இன்னுமே பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கப்பலையும் கொண்டு வந்துதான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கப்பல்ல இருந்து என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. இத்தனையும் தடுத்ததை மீறிதான் அது இஸ்ரேலுக்கு வருது. அந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய வான்பரப்புகளையும் மீறிதான் அது என்ன ஆகுதுன்னா ஹிட் ஆகுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் தாண்டி வருது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். அததான் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலு ஒரு கட்டத்தை தாண்டி, அதாவது இத்தனை தடுப்புகளை தாண்டி நமக்கு இஸ்ரேலுக்குள்ள வருது அப்படிங்கும் போது நாம நம்மளுடைய விமானங்களை எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எதுக்காக இன்னைக்கு இந்த விமானத்தை பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரியல. அப்படின்னா இன்னைக்கு விமானத்துல அடி வாங்கிட்டாங்களாட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு இஸ்ரேலே அதை சொல்லியிருக்காங்க. அவங்களே பாடம் கத்துக்கிட்டாங்க. இத்தனை தாண்டி வருது, நம்ம அழிச்சிட முடியும்னு நினைக்க கூடாது. இத்தனை தாண்டி வர்றது நம்மளதுல என்ன பண்ணிடுவோம், நம்மளையும் தாண்டி போய் சக்சஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவாவே எடுத்து இஸ்ரேல்ல இருந்து வெளியிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்திருக்காங்க, ரொம்ப தூரமா இருக்குது. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா போய் உழுகக்கூடிய இடம் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தவங்க போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா வரும்போது ஒன்னா வருது, திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தாடெல்லாம் ஆக்டிவ் ஆகி அது தடுப்பு ஏவுகணையில அனுப்பிட்டு இருக்கு.
அதை அனுப்பக்கூடிய நேரத்துல இது என்ன ஆகுதுன்னா 80 பிரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா போய் என்ன ஆகுதுன்னா இந்த அம்பெல்லாம் வார் சம்பந்தமான படம் எல்லாம் பார்க்கும்போது இந்த பழைய படம் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு வந்து அம்பெல்லாம் அப்படியே பிரிஞ்சு 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 கொத்து கொத்தா விழுகுமே அந்த மாதிரி இதனாவது எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து கொத்து கொத்தா விழுகுது. விழுகிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு வெடிப்பு ஏற்படுது, நெருப்பு வருது, பார்த்தாவே தெரியுது. அது கீழே போய் விழுகிற வரையும் அது எந்த இடத்துலயுமே அது இன்டர்செப்டே ஆகலைன்னு சொல்லிட்டு தெரியுது. அது எந்த இடத்துலயுமே தடுக்கலைங்கிறது வந்து பார்த்தாவே தெரியுது. ஒருவேளை தடுத்திருந்தா என்ன ஆகுனா அது கீழே போய் விழுகாது, மேலேயே என்ன ஆகுனா பட்டாசு வெடிக்கிற மாதிரி ரெண்டு மோதி வந்து வெடிச்சு ஒரு ஃபயர் வந்துடும். ஆனா அது பாத்தீங்கன்னா அப்படி வரவே இல்லை, கீழே போய் விழுகுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூரத்துல இருந்து பார்த்தாலும் கூட தெரியற அளவுக்கு நெருப்பெல்லாம் வந்திருக்கு. அங்கேயும் பல இடங்கள்ல வந்து அழிவு ஏற்பட்டிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 80 ஒரே நேரத்துல வந்து உழுது சக்சஸ் ஆகுது. அப்படிங்கும் போது வந்து நிறைய பிரச்சனையை இன்னைக்கு இஸ்ரேல் தழுவிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு பலத்த அடிதான். ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமா குவைத்துல வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அவங்களுடைய ஏர்போர்ட்டவே வந்து அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்பேஸ்லயுமே தாக்குதல் இருக்கிறதுனால ஒரு கட்டத்தை தாண்டி இப்ப குவைத் வந்து வாய்விட்டே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க கிளம்பி போயிருங்கன்ட்டாங்க. அதாவது அமெரிக்காவை வந்து கிளம்பி போக சொல்லிட்டாங்க. எங்க இருந்துன்னா எம்பசில இருந்து கிளம்பி போயிருங்க, அதே மாதிரி உங்களுடைய ராணுவ தளத்துல இருந்து அந்த பேஸ்ல ஏர்பேஸ்ல இருக்காதீங்க, கிளம்பி போயிருங்கன்றாங்க. இததான் வந்து ஆரம்பத்திலே ஈரான் சொன்னாங்க. இப்ப பார்த்தா குவைத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அங்க எம்பசியை வச்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்கா இருக்கிறது குவைத்துக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்து, குவைத்தாலேயும் அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்து, அமெரிக்கா அங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமா போய் இப்ப என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா காலி பண்ணிட்டு வராங்க. முழுசா காலி பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து நேரடியா குவைத் வந்து முழுசா காலி பண்ணுங்க, உங்களுக்கு எங்களுக்கு உறவே இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லல. ஏன்னா அவ்வளவு சொல்றதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தைரியம் இல்லை. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க, இழுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசிக்கு நீங்க வந்து ஏர்பேஸ்ல ஆள் வச்சா கூட பாதிக்கு குறைவான ஆட்களை மட்டும் வைங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னாவே என்னன்னா ஆயிரக்கணக்கான பேர் எல்லா பேஸ்லயும் இருந்துட்டு தான் இருக்காங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க, உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அதை வந்து எந்த விதத்திலுமே அவங்களை பாதுகாக்க முடியல. அவங்களை கொண்டு போய் ஹோட்டல்ல தங்க வச்சா ஹோட்டல்ல அடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா அங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அங்கிருந்து எந்த அளவுக்கு உளவு தகவல் வருதுன்னு பாத்துக்கோங்க. ஈரான் தான் உளவு தகவல் எல்லாம் கோட்டை விடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஈரானால வந்து உளவு தகவல் எடுக்க முடியும். ஏன்னா வந்து இப்ப உளவு தகவல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது இவங்களுக்கு எல்லாம் நாடுகளுக்கு நடுவுல. அதனால ஈஸியா ஈரானை பத்தி அவங்க எடுத்து அடிச்சாங்க. இப்ப ஈரானும் அதே மாதிரி ஈஸியா எடுத்து என்ன பண்றாங்க, அமெரிக்காவுடைய வீரர்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்ப வந்து அமெரிக்கா அந்த அளவுக்கு உளவுல வீக்கா இருக்காங்களா? அப்படி கிடையாது. இப்ப வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனனால எல்லாரும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சுங்கிறதா ஒரு விஷயம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் போய் உளவு தகவலை வச்சு தாக்குன மாதிரிதான் இப்ப ஈரான் வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேலுடைய மொசாட்டையும் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுடைய ராணுவத்தினரையும் தேடி தேடி கரெக்டா தாக்குறாங்க. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஹோட்டலவே தாக்கியிருக்காங்க. இப்ப பஹ்ரைனுடைய நிலைமை என்னன்னா மக்களே வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வந்து இந்த அமெரிக்காவை வெளியே துரத்துறீங்களா, அதனாலதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மக்களே இறங்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்குன்னு பாருங்க. பஹ்ரைன்ல மக்களே துரத்துறாங்க. அதுக்கப்புறம் குவைத்துல வந்து இன்னைக்கு கவர்மெண்டே சொல்லிட்டாங்க வெளியே போயிருங்கன்ட்டு. இப்படியே வந்து அடுத்தடுத்து இந்த UAE, சவுதி, கத்தாரு, அதுக்கப்புறம் இந்த ஜோர்டானு அப்படியே கொஞ்சம் துரத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈரானுடைய இந்த போரின் நோக்கம் வெற்றி அடைஞ்சு விடும். ஏன்னா ஈரான் என்ன சொன்னாங்க, அவங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடாது, எதுக்கு இந்த அமெரிக்காவை வச்சிருக்கீங்க, இஸ்ரேல வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டாங்க. அவங்களை அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு பல தடவை சொன்னாங்க. அப்ப எல்லாம் இவங்க யாருமே கேட்கல. இப்ப வந்து பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இவங்களே வேற வழி இல்லாம அனுப்பக்கூடிய நிலைமை வந்திருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா தான் வந்து போயிட்டு இருக்குது. ரெண்டு பக்கமுமே இழப்புகள் இருக்கு. இஸ்ரேல்லயும் உயிரிழப்புகள் இருக்கு, அதை விட பல மடங்கு அதிகமாக ஈரான்லயும் உயிரிழப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஈரான் பதில் தாக்குதல் செய்யக்கூடிய சக்தியோட இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம சொல்றோம். சிலர் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து ஈரான் அடி வாங்கினது சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அங்க வந்து குழந்தைகள் 165 பேர் இறந்தது, பொதுமக்கள் வந்து 800க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்க நம்ம நேத்தே சொல்லிட்டோம். இப்ப 1000 கடந்து போயிட்டு இருக்குது பொதுமக்கள் இறந்தது. லெபனான்லயே பொதுமக்கள் இறந்திருக்காங்க. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் இப்ப வந்து சக்தியா தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதுவே வந்து ஆச்சரியமா இருக்குதுங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால அதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து அதிக இழப்புகள் வந்து தழுவுனாலும் சரி விடாமுயற்சியோட நின்று என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாள் போகும்போது இன்னும் நிலவரம் தெரியும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த அமெரிக்கா வந்து ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டோம் அது இதுன்னு நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தில ஈரான் கொஞ்சம் வாயே திறக்காம இருக்கிறாங்க. பங்கர்ல ஏதாவது வச்சிருக்காங்களா, சுரங்கப்பாதையில வந்து ஏதாவது இருக்குதா, புதுசா மறுபடியும் கொண்டு வர போறாங்களா, இல்ல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதே ஒரு 2-3 நாள் ஆனா உங்களுக்கு நிலவரம் தெரியும். நம்ம தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு சப்போர்ட்டுக்காக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.